மனித உயிருக்கு மரண பயத்தை ஏற்படுத்தும் முதன்மை 10 உயிர்கொல்லி நோய்களில் டிபி எனப்படும் காச நோயும் ஒன்றாகும். உலகில் குறிப்பாக மலேசியாவில் ஆண்டுக்கு சுமார் 100க்கும் அதிகமானோர் காச நோயால் பாதிக்கப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் WHO-வின் தரவுகள் காட்டுகின்றன. 20 முதல் 50 வயதுக்குட்பட்டவர்கள் மத்தியில் அதிக அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இந்நோயை முற்றிலும் தடுக்க முடியாவிட்டாலும் அதனை கட்டுப்படுத்த முடியும் என்கிறார் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜனனீஸ்வரி காளீஸ்வரன். காற்றின் மூலம் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவும் தன்மையை காசநோய் கொண்டிருப்பதால் இந்நோய் கண்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்களுக்கு கூட அதன் அறிகுறிகள் தென்படாது என்று டாக்டர் ஜனனீஸ்வரி கூறினார். காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருமும் போது, தும்மும் போது அல்லது பேசும்போது காற்றில் கலக்கப்படும் நுண்ணுயிர்களை அருகில் உள்ளவர்கள் சுவாசிப்பதன் மூலம் நோய் எளிதில் பரவுவதாக அவர் தெரிவித்தார். because TB வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ஏர்போர்ன் டிசீஸ்னால் கிருமி வந்துட்டு நம்ம மூச்சு விடுற காற்றுல தான் இருக்குது, சரியா? ஸோ ஒரு க்ரௌடட் பிளேஸ், ஆள் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம போகும்போதோ அதில் வந்துட்டு யாருக்கு வேணாலும் டிபி இருக்கலாம், நம்மளுக்கு தெரியறதில்ல. ஒன்று. ரெண்டாவது, க்ரௌடடான இடத்துல இருக்கும்போதோ அந்த இடத்துல வந்துட்டு அடைச்சிருக்கும் போது, ஒரு சின்ன ரூமில் இருக்கும்போது, ஒரு கார்டில் இருக்கும்போது ஃபார் இன்ஸ்டன்ஸுங்க, ஸோ அந்த கிருமி வந்துட்டு அங்கேயே தான் அங்கே சுத்தம். ஸோ உங்களுக்கு அந்த கிருமி இன்ஃபெக்ட் பண்ண ரிஸ்க் இஸ் ஹை. 2 வாரங்களுக்கு மேல் நீடிக்கும் இருமல், காய்ச்சல், இரவில் குளிர்வது, பசியின்மை, எடை குறைவு மற்றும் இருமும் போது இரத்தம் கசிவது ஆகியவை காச நோயின் அறிகுறிகளாகும் என்று அவர் விவரித்தார். அதோடு இந்நோயால் எளிதில் பாதிக்கக்கூடிய தரப்பினர்கள் குறித்தும் அவர் பகிர்ந்து கொண்டார். யார் யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ, நீரிழிவு நோய் இருக்கோ வரலாம். ரெண்டாவது, யார் யாருக்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன், யார் யாருக்கு இம்யூன் சிஸ்டம் காம்ப்ரமைஸ்டு இருக்குது, கேன்சர் பேஷண்ட்ஸ், யார் யார் கீமோதெரப்பி போயிருக்காங்களோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு. ஓகே. மூணாவது, ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு, இந்த லோ அண்ட் போஸ்ட் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் சொல்லுவோம், அது எளிமையான வாழ்கிறவங்க, சாப்பாட்டு சரியாக சாப்பிடாதவங்க, இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கிறவங்க, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிஸ்க். இதனிடையே இந்நோயை குணப்படுத்தக்கூடிய சிகிச்சைகள் இருந்தாலும் கூட அதனை தொடக்கத்திலேயே கண்டறிந்து சிகிச்சையை தொடங்குவதற்கான முயற்சிகளை மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் ஜனனீஸ்வரி அறிவுறுத்தினார். ஸோ ஒரு 6 months டியூரேஷன் வந்துட்டு கண்டினியூஸாக மருந்து எடுக்கணும். பட் த குட் நியூஸ் இஸ் 2 விஷயங்க. ஒன்று வந்துட்டு டிபி ட்ரீட்மெண்ட் இஸ் ஃப்ரீ ஃபார் எவ்ரி மலேஷியன். ஓகே, நீங்கள் ஒரு பைசா கட்ட தேவையில்லை. ரெண்டாவது, success rate 88% success rate. TB is curable, so பயப்பட வேண்டாம். இன்று அனுசரிக்கப்படும் உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு பிரணாமா செய்திகள் தொடர்பு கொண்டபோது அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இந்நோய்க்கான விழிப்புணர்வை மக்களிடையே அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்மால் காசநோயை ஒழிக்க முடியும், உறுதி பூண்டு முதலீடு செய்து செயல்படுத்துவோம் என்ற கருப்பொருளில் இவ்வாண்டு அத்தினம் அனுசரிக்கப்படுகின்றது.